ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெமோ காமிச்சிடுறேன். அண்ட் தென் ஐ வில் கோ வித் எக்ஸ்பிளனேஷன், ஒரு குட்டி தியரி செஷன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ப்ராக்டிக்கலுக்கு வரலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டெமோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது என்னோட வந்து கோட். ஸோ இந்த கோடை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் சம் இன்ஃபர்மேஷன் ஆர் பிரிண்டிங், டேட்டாபேஸ் லோடட் 211 chunks from 103 pages. ஸோ நான் என்னோட பேஜும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட அந்த டாக்குமெண்ட். ஸோ இது என்னோட புக் தான், 50 Gen AI ப்ராடக்ட் ஐடியா எண்ட் டு எண்ட், ரைட்? ஸோ இந்த 103 பேஜ் புக்கை தான் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக பேஜ் நம்பர்ஸ் எனக்கு சொல்லிடுச்சு. மெட்டடேட்டாஸ் பிரிண்ட் பண்ணது அவ்வளோதான். ஓகே, இப்போ கொஷின் கேட்கலாமா? டெல் மீ அபவுட் த ஆத்தர். ஓகே, ஸோ இந்த 3 சங்க்லையும் அது சர்ச் பண்ணியிருக்கு. அண்ட் தென் த ஆத்தர் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் இஸ் கௌதம் எஸ்பி. ஹி இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ செல்ஃப் மேட் டெக் எஜுடெக் அண்ட் பில்டர். ஸோ சம்திங். ஸோ அந்த 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 டாக்குமெண்ட்ல என்னை பற்றி அபவுட் த ஆத்தர்னு ஒரு பேஜ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு இது கொடுத்துருச்சு, ரைட்? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாய் இல்லை குயிட் இல்லை எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் நான் கோடில் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டெமோ உங்களுக்கு காமிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம குயிக்காக ஒரு தியரி செஷன் பார்த்துடலாம். அதில் லைக் 10 to 12 minutes. ஸோ பட் அந்த தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது தியரி கிடையாது. இந்த கோடுக்கு நீங்கள் வரும்பொழுது, இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சில விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் தியரி கிளாஸை வந்து பார்த்துட்டு தான் வரணும். ஸோ இப்போ நம்ம அந்த தியரிக்கு போகலாம். அதுக்கப்புறம் பேக் டு த ப்ராக்டிக்கல். ஓகே ஓகே. ஸோ குயிக்காக நம்ம இந்த தியரி எல்லாம் பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலுக்குள்ள கோடுக்குள்ளே நம்ம இறங்கிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு ரேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்புட் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஷினையும் கொடுக்கணும். நீங்கள் இன்புட் டாக்குமெண்ட்ஸ் ரேகுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கொஷினும் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்கள் கொஸ்டின் அண்ட் தென் நீங்கள் கொடுக்குற இன்புட் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டுமே வெக்டாராக மாறுச்சுன்னா மட்டும்தான். வெக்டார் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. ஸோ உங்களோட ஆக்சுவல் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே, அந்த ஸ்ட்ரிங் எல்லாமே நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஸ்ட்ரிங் தான். ஒரு டாக்குமெண்ட்னாலும் ஸ்ட்ரிங் தான், நீங்கள் கேட்குற கேள்வி ஸ்ட்ரிங் தான். அது ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டாராக மாறணும். அந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணணும்னா வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இது வந்து நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்கும் பட்சத்தில், ஓகேங்களா? இதுவே நீங்கள் கேள்வியாக கேட்டால் அந்த கேள்வி கூட வெக்டாராக மாறி தான் போய் அந்த வெக்டார் டேட்டா பேஸில் இருக்கிற வெக்டார்ஸை சர்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் கேள்வி உங்கள் பதில் ரெண்டுமே வெக்டாராக மாறணும். அதில் உங்களோட அந்த இன்புட் ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுப்பீங்களே, அதை மட்டும் தான் நம்ம வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் வந்து கொஷின்ஸை கிடையாது. ஓகேங்களா? ஸோ கொஷினை ஏன் வெக்டாராக மாற்றுறோம் அப்படின்னா, ஏன்னா வெக்டார் டேட்டா பேஸில் நீங்கள் வெக்டாராக சர்ச் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ உங்கள் கொஷினையும் நீங்கள் வெக்டாராக மாற்றணும். ஓகே, அதெல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் வந்து உங்களோட ரேகுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பிடிஎஃபோ டாக்குமெண்ட்டோ HTML பேஜோ ஏதோ ஒன்று நீங்கள் வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்டே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் வந்து சங்காக நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி சங்காக பிரிப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேராகிராஃபோ ஒரு சங்காக பிரிக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபோ ஒரு சங்காக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் நம்ம தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சங்க் கான்செப்ட் எதுக்கு வருது அப்படின்னா, ரொம்ப பெரிய லார்ஜ் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரே வெக்டாராக போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து ப்ராப்பரான ஆன்சர்ஸ் எடுக்க முடியாது, மெமரி லாஸ் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை ஃபைல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது பிரித்து டாஸ்காக தான் செய்யும். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட இன்புட் அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த பிடிஎஃப்ஸ் ஆகட்டும், வேர்ட் ஆகட்டும், அதில் சங்காக பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் ஒரு சங்க்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா அதில் 10 பேராகிராஃப் இருக்குன்னா, அப்போ ஒரு பேஜுக்கு 10 சங்கு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 100 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கு 10 பேராகிராஃப்னா அவ்வளோ சங்க்ஸ் அது கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். சரி, இப்போ சங்க் எப்படி பிரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை 2 பேராகிராஃபாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேராகிராஃப் 1, இது பேராகிராஃப் 2. ஸோ திஸ் இஸ் கௌதம். ஐ எம் அ டேட்டா இன்ஜினியர், ஆல்சோ ஐ எம் அ கண்டென்ட் கிரியேட்டர், அப்புறம் ஒர்க்ஸ் ஆன் வேரியஸ் டேட்டா கிளவுட் அண்ட் AI டெக்னாலஜிஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த சங்க் எப்படி தெரியுங்களா எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் ஒரு சங்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து C1 சங்க் 1. அடுத்த சங்க் எப்படி தெரியுங்களா எடுக்கும்? அடுத்த சங்கை ப்ரீவியஸ் சங்க்லேருந்து பாதியிலிருந்து எடுக்கும். இப்படி எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க் 2. ஸோ இப்போ 3வது பேராகிராஃப் எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்கும்? ஸோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாலேருந்து எடுக்கும் 3வது பேராகிராஃப், 3வது சங்க். ஸோ சங்க் 3 எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சங்குக்கும் இன்னொரு சங்குக்கும் பிரிக்கும் பொழுது நடுவில் எந்த ஒரு லைனையும் நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு ஓவர்லேப்பிங்காக பண்ணுறாங்க. ஓவர்லேப்பிங்னா இதுதான். ஸோ இதுக்கு பேருனா ஓவர்லேப்பிங். இந்த இடத்துல இது. ஓகேங்களா?
ஸோ ஒவ்வொரு சங்க்கும் பிரிக்கும் பொழுது ப்ரீவியஸ் சங்க்ல இருந்து கொஞ்சம் ரெக்கார்ட்ஸும் சேர்த்து எடுத்துட்டு வரும். அப்போ பிசிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎம்க்கு கண்டென்ட் இந்த ஐஎம் கண்டென்ட்ங்கிறது இந்த சங்க்லயும் இருக்கும், இந்த சங்க்லயும் இருக்கும். அதே மாதிரி டேட்டா கிளவுட் அண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ்ங்கிறது சங்க் 2லயும் இருக்கும், சங்க் 3லயும் இருக்கும். அந்த மாதிரி தான் அது கிரியேட் பண்ணுது. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 3 சங்க் இல்லையா? இந்த சங்க் ஒரு வெக்டாரா கிரியேட் ஆகும், இந்த சங்க் ஒரு வெக்டாரா கிரியேட் ஆகும், இந்த சங்க் ஒரு வெக்டாரா கிரியேட் ஆகும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சங்க்ஸ், அதாவது 3 வெக்டார்ஸ் கிரியேட் ஆகும். இந்த 3 வெக்டார்ஸை தான் நம்ம வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணும்போது அந்த வெக்டார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சங்க் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, ஓவர்லாப்னா நம்ம என்னன்றதை பார்த்தாச்சு, ரைட்? இப்போ அடுத்த டாபிக் போகலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க கொடுக்குற அந்த query இருக்கு இல்லையா, உங்களோட இன்புட் query. ஸோ அந்த query என்ன ஆகும்னா வெக்டாரா மாறிடும். ஓகேங்களா? ஸோ வெக்டாரா மாறி அந்த வெக்டார் டிபில போயிட்டு அந்த வெக்டார் டிபில போய் சர்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்க கொடுத்த அந்த queryக்கு ஒரு வெக்டார் கிரியேட் ஆகும், அந்த வெக்டார் டிபில போய் சர்ச் பண்ணும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் காமிக்கும் போது உங்களுக்கு இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சங்க்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிரிஞ்சு உங்களோட அந்த டிவில ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சங்க் 1 0ல இருந்து 499. அது என்ன 0ல இருந்து 499 அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சங்குக்கு ஒரு சைஸ் கொடுத்துட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, சங்குக்கு செட்டிங்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு சங்கா மாறணும்னு. ஸோ 500 கேரக்டர் வச்சு தான் இன்னைக்கு நம்ம சங்கா பிரிக்க போறோம். நம்ம பார்க்க போற ப்ராக்டிக்கல்லையும் நான் அந்த மாதிரி தான் பண்ண போறேன். சரி, எதுக்கு இந்த 500 நம்பரை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஸோ 500 அதாவது 500 கேரக்டர்ஸ். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, 500 கேரக்டர்ஸ்ல ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அது ஒரு சங்க். அடுத்த 500 கேரக்டர்ஸ் இன்னொரு சங்க். ஆனா இந்த இடத்துல ஓவர்லாப்பிங் ஒரு கான்செப்ட் வரும்னு சொன்னா இங்க பாருங்க, சங்க் 1 0ல இருந்து 499 வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு சங்க்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்த சங்க் திரும்பவும் 400ல இருந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் அப்படின்னா இப்ப ABCD இருக்குன்னா இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3ன்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நம்பர் வச்சு அதை எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது 0ல இருந்து 499, அதாவது 500ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுனால நம்ம 499ன்னு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப 400ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கிற ஓவர்லாப்பிங் எவ்வளோ, 100 கேரக்டர். அப்போ ஒவ்வொரு சங்க்கும் ப்ரீவியஸா இருக்கிற 100 கேரக்டர், ப்ரீவியஸ் சங்க்ல இருக்கிற 100 கேரக்டர் எடுத்துக்கிட்டு வருதுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது திரும்பவும் 400 to 899, அடுத்து 800 to 1299, அடுத்து 12000 to 1699. ஸோ இப்படியே போகும். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ல வந்து நான் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கொடுக்க போறேன். அதுக்கு 211 சங்க்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் உங்களுக்கு இப்போ நான் டெமோல காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த 211 சங்க்ஸ் இப்படிதான் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ 500 கேரக்டர் பர் சங்க், 100 கேரக்டர் ஓவர்லாப்பிங். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்க, அந்த கொஸ்டினும் வந்து வெக்டாரா மாறுது. அந்த வெக்டார் போயிட்டு வெக்டார் டிபில சர்ச் ஆகும் பொழுது நம்ம K3 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் செட் பண்ணுவோம். இது ஒரு ரூல், K = 3. அதாவது நான் கேட்ட கொஸ்டினுக்கு அங்க அந்த வெக்டார் டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகிற 3 சங்க் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம். மேட்ச் ஆகிற டாப் 3 சங்க்ஸ் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறத எடுத்துட்டு வா. சரி, நீங்க தான் சொல்றீங்க டெக்ஸ்டா எதுவும் இருக்காது, எல்லாமே நம்பர்ஸாவோ இல்ல வெக்டார் ஃபார்மேட்டாவோ இருக்குன்னு எப்படி அதுக்கு தெரியும்? ஸோ அதெல்லாம் நான் இங்கேயும் சொல்லித்தரேன், ப்ராக்டிக்கலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களோட எல்லா டவுட்டையும் ஐ ஃபிக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சர்ச் பண்ணும்போது எப்படி இருக்கும், அண்ட் தென் சங்க்ஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், அண்ட் அந்த ஓவர்லாப்பிங் திரும்பவும் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த 500ங்கிற நம்பரை நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க அந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த 500 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து கோல்டிலாக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் டூ பிக், நாட் டூ ஸ்மால். ஓகேங்களா? இப்போ 100 கேரக்டர்ஸ்னா ரொம்ப கம்மி, இதுவே 2000 கேரக்டர்ஸ்னா அது ரொம்ப அதிகம். ஸோ 500 கேரக்டர்ஸ் இஸ் குட். சரி, இப்போ இங்கேயுமே எதுக்கு 500 எடுத்தீங்க, ஏன் 400 எடுத்துக்கலாம், இல்லை 550 எடுத்துக்கலாம்? ஸோ எகைன் உங்களுக்கு அந்த ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ இதை திரும்பவும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் டெக்ஸ்டோட கண்டென்ட் இருக்கக்கூடாது, அந்த கேரக்டர் அந்த சங்கோட கண்டென்ட் இருக்கக்கூடாது, அப்படிங்கிறதுக்குள்ளதான் அவங்க வராங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரேக் பொறுத்த வரைக்கும் என்னோட ரேக் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஒரு தியரி வீடியோ இருக்கும். ஸோ அதில் ரேகை பற்றி எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சரோட கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ரேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரேகுக்குள்ளே வரும்போது 2 மாடல் கான்செப்ட் உள்ள ஒரு ஜென்ரலாக ஒரு மாடல் இருக்கும். நீங்கள் அந்த மாடலில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பை பில்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கேட்பீங்க, ஏபிஐ மூலியமா அந்த மாடலை கால் பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ரேக் பில்ட் பண்ணும்பொழுது மட்டும் 2 மாடல் உள்ள வரும். ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்க ஓப்பன் ஏஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஜிபிடி மாடல்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஜிபிடி மாடல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மாடல், இதுதான் பிரெயின் மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஆப் டெவலப் பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ரேக்னு வரும்பொழுது
எம்பேடிங் மாடல் அப்படின்ற ஒரு மாடலும் உள்ள வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெமினியும் குடுக்குறாங்க, ஓப்பன்ஏயும் குடுக்குறாங்க, கிளாடும் குடுக்குறாங்க. எல்லாருமே 2 மாடல் தருவாங்க. ஒண்ணு இந்த எம்பேடிங் மாடல், இன்னொன்னு நார்மல் மாடல். இந்த எம்பேடிங் மாடல் அப்படிங்கிறது ரேக் அப்ப மட்டும் தான் உள்ள வரும். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் இல்லையா? நீங்க கேட்கிற அந்த கொஸ்டினும் சரி, நீங்க உள்ள போடுற அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் சரி, வெக்டாரா மாத்தி தான் நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். உங்க இன்புட் டாக்குமெண்ட்ஸ. கொஸ்டின நம்ம ஸ்டோர் பண்ண போறதில்ல. கொஸ்டின வெக்டார் டிபில சர்ச் தான் பண்ண போறோம். பட் அதுக்கும் அது வெக்டாரா மாறணும் இல்லையா? ஸோ டிபில போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வெக்டாரா மாத்தணும். எந்த வெக்டார் டேட்டாபேஸும் நம்ம டேட்டாவ போடுறப்போ வெக்டார் டேட்டாபேஸ் அத கன்வெர்ட் பண்ணாது வெக்டாரா. வெக்டார் டேட்டாபேஸ் வெக்டாரா வர்ற டேட்டாவ அக்செப்ட் பண்ணிக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த எம்பேடிங் மாடல் தான் நம்மளோட டேட்டாவ வெக்டாரா மாத்துது. சரி வெக்டார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நீங்க ராக் வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா ஃபைன். இல்லன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வெக்டார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். சரி. ஸோ இந்த 500 ஏன் இன்னும் வந்து அப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லவே இல்லையே. பட் வெயிட், ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் வேணாம். ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த எம்பேடிங் மாடல பத்தி லைக் ஹை எண்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அந்த வீடியோல நீங்க பார்த்திருக்கல அப்படின்னா, இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஒரு வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். 0.44, 0.22, 0.17 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு வெக்டார். இப்படிதான் இருக்கும் வெக்டார். ஸோ நீங்க குடுக்குற அந்த இன்புட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ சங்க் பிரியும். சங்க் 1, சங்க் 2, சங்க் 3ன்னு. ஸோ ஒவ்வொரு சங்குக்கும் இந்த மாதிரி ஒரு வெக்டார் வந்து கிரியேட் ஆகும். அந்த சங்க்ல வந்து நமக்கு எவ்வளோ 500 கேரக்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு சங்க் கிரியேட் பண்றோம். அப்போ ஒவ்வொரு 500 கேரக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு வெக்டார் ஐடி. அந்த 500 கேரக்டரை வெக்டார் நம்பரா மாத்திடுது. அதே மாதிரி தான் உங்களோட கொஸ்டினுக்கும். நீங்க கேட்கிற கொஸ்டினும் ஒரு வெக்டாரா தான் மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வெக்டாரா மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. சரி. இப்ப நான் இந்த மாரி வெக்டாரா மாத்துறது யாரு பண்றா? நான் சொன்னேன் எம்பேடிங் மாடல் தான் உங்க கொஸ்டினுக்கும் பண்ணுது. உங்க இன்புட் டாக்குமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் வெக்டாரா மாத்திருது. மாத்துனதுக்கு அப்புறம் இந்த சங்க் எல்லாத்தையும் மட்டும் கொண்டு போய் வெக்டார் டிபில போட்டுரும். கொஸ்டின போடாது. கொஸ்டின வெக்டார் டிபில போய் சர்ச் மட்டும் தான் பண்ணும். சரி. இந்த டாட் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற மாடல பொறுத்து. இப்ப நீங்க வந்து ஓப்பன் ஏஐயோட எம்பேடிங் மாடல யூஸ் பண்ணீங்கன்னா, இத வந்து டைமென்ஷன் சொல்லுவாங்க. இத வந்து டைமென்ஷன். இது வந்து வெக்டார் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1536 டைமென்ஷன். அதாவது இந்த மாரி இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இப்படியே வந்து 1, 2, 3ன்னு 1536 நம்பர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து சென்னைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சென்னை. ஸோ இதுக்கு ஒரு வெக்டார் டைமென்ஷன் கிரியேட் பண்ணணும்னா எத்தனை? ஒரு சென்னையோட லொகேஷன். ஒரு சென்னையோட எனக்கு லொகேஷன் வேணும்னா இதோட வெக்டார் டைமென்ஷன் என்னன்னு கேட்டா, நீங்க 2ன்னு சொல்லணும். 1, 2. அதாவது லாங்கிட்யூட், லேட்டிட்யூட். ஓகே. ஸோ சென்னையோட லொகேஷனோட வெக்டார் டைமென்ஷன் எத்தனைன்னு கேட்டா 2 சொல்லணும். அதாவது 1536 அப்படிங்கிறது 1536 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து வெக்டார்னா ஒரு ஹை லெவல்ல நம்ம என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ரைட்? எம்பேடிங் மாடல்னா அதை பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் இதை கொண்டு போய் நம்ம வெக்டார் டிபில போடுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. சரி. இப்போ நம்ம வந்து அந்த 500க்கு கோல்டிலாக் பிரின்சிபல் மட்டும் தானே பார்த்தோம். அதுக்கு மேல ஜஸ்டிஃபிகேஷன் நான் இன்னும் கொடுக்கல. இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏயோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் சொன்ன இந்த எம்பேடிங் மாடல் வந்து என்ன பண்ணும்னா, ஃபோக்கஸ்டு சங்கா இருந்தா மட்டும்தான் அதால ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும். அதை வெக்டாரா மாத்த முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எம்பேடிங் மாடல் வெக்டாரா மாத்திரும். அடுத்து இருக்கிறவங்க ஜிபிடி மாடலோ இல்ல கிளாட் மாடலோ அந்த வெக்டார்ல வர நம்பர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எம்பேடிங் மாடல் உங்களுக்கு அவுட்புட் அந்த புரிஞ்ச ஆன்சர் எல்லாம் அது கொடுக்காது. அது வெக்டாரா மாத்துறதோட அது வேலை முடிஞ்சு போச்சு. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எம்பேடிங் மாடல்ஸுக்கு ஃபோக்கஸ்டு சங்கா இருக்கணும். அதனால 500 சூஸ் பண்றோம். இன்னொன்னு என்னன்னா, இங்கிலீஷ்ல ஒரு மேக்ஸ் இருக்குங்க. அது இங்கிலீஷ்ல ஒரு மேர்க் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேத் என்ன சொல்றாங்கன்னா 5 to 6 கேரக்டர்ஸ். ஓகே. 5 to 6 கேரக்டர்ஸ் ஆவரேஜா ஒரு ஒரு ஸ்மால் வேர்டை வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 11ல இருந்து 12 கேரக்டர்ஸ் ஒரு ஆவரேஜ் ஒரு வேர்டை வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் மேத் பிஹைண்ட் அந்த வேர்டு. ஒரு 5, 6 கேரக்டர் இருந்தால் ஒரு வேர்டை உருவாக்கிடலாம். ஒரு சின்ன வேர்டு. அதே மாதிரி 11ல இருந்து 12 கேரக்டர் இருந்தா ஒரு பெரிய வேர்டை உருவாக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா 5 to 6 அப்படின்னு நீங்க கணக்கு வச்சீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு இருக்கிற அந்த 500 கேரக்டர்ஸ் ஒரு சங்குக்கு டிவைட் பை இந்த 5 கேரக்டர்ஸ்னு போட்டாங்க அப்படின்னா 100 வேர்ட்ஸ். ஓகேங்களா? 100 வேர்ட்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து 500 கேரக்டர்ஸ்க்கு டிவைட் பை 6 கேரக்டர்ஸ்னு நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு 83 சம்திங் ஆவரேஜா ஒரு வேர்டு வரும். அதாவது நீங்க வந்து 5 to 6 வேர்டு வச்சீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 80 to 100 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பேராகிராஃப் கிடைக்கும். அதாவது 1ல இருந்து 2 லைன் ஆஃப் ஒரு சென்டென்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 100 வேர்ட மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம 500 கேரக்டர்ஸ நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத அந்த ஒரு கான்செப்ட்ட உள்ள எடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த 500 கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்வீட் ஸ்பாட். அது இது மட்டும் கிடையாதுங்க. நெறைய ராக் சிஸ்டம் இது ப்ரூவன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ராகோட நெறைய ஒயிட் பேப்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லைன் இருக்கும். நெறைய ராக் சிஸ்டம்ஸ் ப்ரூவனா எவ்வளோ கேரக்டர்ஸ் அத ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 டூ 600 கேரக்டர்ஸ தான் ஒரு சங்க்கா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலயும் தான் நம்ம இந்த 500 அப்படிங்கிறதுக்கு போறோம். அதே மாரி காமன் சங்க் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸுக்கு வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இதுவே வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்டா இருந்ததுன்னா, அதை எத்தன சங்க்கா எப்படி பிரிக்கணும்? ஒரு அகாடமிக் டாக்குமெண்ட்டா இருந்ததுன்னா எப்படி பிரிக்கணும்? அப்படின்றதுக்கு ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க. அத மட்டும் உங்களுக்கு நான் பார்த்து ரீட் பண்றேன். அகாடமிக் பேப்பர்ஸா இருந்ததுன்னா 200 டூ 400 கேரக்டர்ஸ். அத தான் ஒரு ஆப்டிமல் காமன் சங்க் சைஸ்ன்னு சொல்றாங்க. நியூஸ் ஆர்டிகிளா இருந்ததுன்னா 400 டூ 600. புக்ஸும் மேனுவல்ஸா இருந்ததுன்னா 500 டூ 800 கேரக்டர்ஸ ஒரு சங்க்கா பிரிக்கணும். லீகல் டாக்குமெண்ட்ஸா இருந்ததுன்னா 800 டூ 1200 சங்க்ஸா வந்து நீங்க பிரிக்கணும். அதே மாரி இந்த ஓவர்லாப்பிங் நீங்க மாத்தலாம். இங்க வந்து நான் வந்து 100ன்னு வச்சிருக்கேன். ஸோ நீங்க அத 30ன்னு வைக்கலாம். இல்ல 150ன்னு வைக்கலாம். நெறைய ஓவர்லாப்பும் வைக்கக்கூடாது. ஒரு சங்க்கோட சைஸுக்கு லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80%க்கு கீழ தான் இருக்கணும். ஒரு சங்க்கோட சைஸ் அப்படிங்கிறது 500 கேரக்டர்ஸ். அதுல 100 கேரக்டர் வைக்கிறதுங்கிறது ஆப்டிமம். இல்ல அதுக்கு கம்மியா வைக்கலாம். 50 வைக்கலாம். அதுக்கும் கீழ போ வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த 500 கேரக்டர் நம்ம எதுக்கு வரோம் அப்படிங்கிறதுக்கான நெறைய பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ரைட்? அதே மாரி இந்த 1536 இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது மாறுங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் மாறும். இது இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த ஓப்பன் ஏஐ எம்பெடிங் மாடல் இத யூஸ் பண்ணுது. பட் நீங்க வேற ஏதாவது மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நம்பர்ஸ் மாறும். ஈவன் நம்ம சாட் ஜிபிடிலயே டிஃபரெண்ட் எம்பெடிங் மாடல்ஸ் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ வச்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாரி நீங்க வந்து இந்த நெறைய இந்த ஹக்கிங் ஃபேஸ் எல்லாம் போனீங்க, ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது வந்து லைக் ஒரு 8 பில்லியன் பாராமீட்டர்ஸ் வச்சு ட்ரெயின் ஆயிருக்கு. 38 மில்லியன் பாராமீட்டர்ஸ் வச்சு ட்ரெயின் ஆயிருக்கு. 7 பில்லியன் பாராமீட்டர் வச்சு ட்ரெயின் ஆயிருக்கு. அதுவும் இந்த டைமென்ஷனும் அதுல ஒரு பங்கு. ஸோ அத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ நமக்கு டோக்கன்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப GPT-2 மாடல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட டோக்கனோட சைஸ் வந்து 50,000 அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இல்லையா? இப்போ எம்பெடிங் மாடல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இன்டூ 1536 ஓகேங்களா? அதாவது டைமென்ஷன். அப்போ 50,000 டோக்கன் இன்டூ 1536 டைமென்ஷன் நீங்க வச்சீங்கன்னா, ஸோ இது வந்து 76 மில்லியன் பாராமீட்டர்ல ட்ரெயின் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ற மாடல்ல நீங்க செக் பண்ணிக்கணும். அதாவது உங்க எம்பெடிங் மாடல்ல, அதே மாரி டோக்கன் சைஸும் உங்களோட மாடல்ல செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்க, இந்த 1536 அப்படிங்கிறதுல தாங்க அந்த சங்க்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். நம்ம டிஎன்ஏ மாரி. இப்ப நம்மளோட டிஎன்ஏலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஒரு டிஎன்ஏல நம்ம கேரக்டர் என்ன, இன்னொரு டிஎன்ஏல வேற இன்ஃபர்மேஷன் அந்த மாரி நெறைய இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாரி ஒரு 1 கிராம் ஆஃப் டிஎன்ஏ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 450 ஸ்கெட்டாபைட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாங்கிறாங்க. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற 100 கிராம்ஸ் ஆஃப் டிஎன்ஏல மொத்த பெரிய பெரிய டெக் கம்பெனிஸோட மொத்த டேட்டாவையும் நம்மளால ஸ்டோர் பண்ணிற முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபேக்ட்டா இருக்கு இல்லையா? ரைட், அந்த மாரி தான் இங்கேயும் அந்த கான்செப்ட்ட வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்ப தேவையான அளவுக்கு அந்த பிராக்டிகல்க்கு ஏத்த தியரிய நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம பிராக்டிகல்க்குள்ள ஜம்ப் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து பிராக்டிகல் பார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ராக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல என்னோட இன்புட் பிடிஎஃப் ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ மை பிடிஎஃப். ஓகே. ஸோ இது வந்து ஜென் ஏஐ 50 ஜென் ஏஐ ப்ராடக்ட் ஐடியாஸ் புக். இது நான் எழுதின புக்கு தான். ஸோ இந்த புக் வந்து 103 பேஜஸ். ஸோ இந்த பேஜ் தான் நான் வந்து இந்த பிடிஎஃப் தான் இன்புட்டா கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு பிக்கிள் ஃபைல் இருக்கு. ஐ வில் டெல் யூ வாட் இஸ் திஸ் பிக்கிள் ஃபைல். பிடிஎஃப் வெக்டார், கொஸ்டின் வெக்டார். அதாவது 2 பிஒய் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த இன்புட் டாக்குமெண்ட்டை வெக்டாரா மாத்தி வெக்டார் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பைத்தான் ஃபைல்ல வந்துட்டு நான் கேட்குற கொஸ்டினை வெக்டாரா மாத்தி, அதுக்கப்புறம் நான் ஜிபிடி மாடல் யூஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அந்த மாடலை யூஸ் பண்ணி நான் ரீட் பண்ணி எனக்கு ஒரு சம்மரி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெக்டார் இண்டெக்ஸ். ஸோ இதுல தான் நம்மளோட வெக்டார் அந்த டேட்டா அந்த இன்புட் என்னோட பிடிஎஃப் 103 பேஜ் பிடிஎஃப் இந்த வெக்டார் இண்டெக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வெக்டார் டிபி வேணும். என்னோட ராக் தியரி வீடியோலயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெக்டார் டேட்டாபேஸ் வேணும்னு சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ வெக்டார் டேட்டாபேஸ் எதுக்குன்னா நம்மளோட அந்த டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ FAISS அப்படின்னு ஒரு வெக்டார் பேஸ்ட் ஒரு சர்ச். இது ஒரு டேட்டாபேஸ் கிடையாது. இது எப்படின்னா இது ஃபைல் பேஸ்டு. ஓகேங்களா? நம்ம ஃபைல் சிஸ்டம் பேஸ்டு. இது டேட்டாபேஸ்லாம் கிடையாது. வெக்டார் நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்டை அது வெக்டாரா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபைல் சிஸ்டம்ல ஒரு ஃபைலாவே ஸ்டோர் பண்ணிரும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வெக்டார் ஃபைலுக்குள்ள நீங்க ஏதாவது சர்ச் பண்ணணும்னாலும் உங்க கொஸ்டினை வெக்டாரா மாத்தி சர்ச் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்புக் கொடுத்த ஒரு வெக்டார் சர்ச் பேஸ்ட் ஒரு ஃபைல் சிஸ்டம் பேஸ்ட் கான்செப்ட் தான்.
இது ஃப்ரீ தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வெக்டார் டிபி பைன்கோன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ட்ரையல் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே வி ஹவ் டு பே. அதனால் எக்ஸ்டென்சிவாக நான் போகல. ஸோ அதனால் FAS மட்டும் நம்ம போய்க்கலாம், ஃப்ரீ தான். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் நான் இங்கே ஓப்பன் ஏஐ மாடல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஓப்பன் ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏபிஐக்கு பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஏஐக்கு எப்படி நம்ம பே பண்ணி வாங்குறது, எப்படி ஒரு சிம்பிள் ஓப்பன் ஏஐ மாடல் யூஸ் பண்ணி ஒரு கோட் எழுதுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 2 இயர்ஸ் முன்னாடி பே பண்ணது. ஓகேங்களா. இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் ஏஐ மாடலை ஹிட் பண்ணி நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அதேமாதிரி கிளாட்ல $5 போட்டு ஏபிஐக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே இவ்வளோ நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணியுமே எனக்கு வந்து இப்போ ஒரு $7 வரைக்கும் தான், லைக் $3 தான் கழிஞ்சிருக்கு ஓப்பன் ஏஐயில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பில்ட் பண்ணி 2 நாள் லைவ் எல்லாம் வச்சிருந்தேன். ஸோ அவ்வளோ கஸ்டமர்ஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணியுமே எனக்கு இன்னும் $7 மிச்சம் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஹக்கிங் ஃபேஸில் போயிட்டு ஓப்பன் சோர்ஸ் மாடல் லைக் மிஸ்ட்ரல் மாதிரி மாடல்ஸை நீங்கள் உங்கள் சிஸ்டம்க்கு கொண்டு வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறதும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காது. ரேக் கிடையாது, பட் மிஸ்ட்ரல் மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடலை நீங்கள் எப்படி உங்கள் லோக்கல் சிஸ்டமில் ரன் பண்ணலாங்கிறதுக்கும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்குறதுனா நீங்கள் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம PDF அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் PDF இல்லையா, ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்பை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பிக்கிள் யூஸ் பண்ணுறேன். பிக்கிள் வந்து இட்ஸ் அ பைத்தான் கான்செப்ட். ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தட். அதே மாதிரி ஓப்பன் ஏபிஐயோட கீ, என்னடா கீயை நீ ஷேர் பண்ணிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டோன்ட் வரி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீயை வந்து நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து நான் என்ன இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஐ வில் டெலீட் இட் ஃபார் ஷூர். ஸோ இப்போ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த PDF to வெக்டார் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்குள்ள தான் அந்த கம்ப்ளீட் கோடையும் நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த கோடை நான் பிரித்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட வச்சிருக்கேன். ஸோ நம்ம அந்த பேஜுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அந்த PDF reader டாட் பேஜஸ் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ நான் இந்த மெத்தடை நான் எங்கே கால் பண்ணுறேன்னா இங்கே பார்த்துங்க, கீழே நான் மெயினில் கால் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், PDF ஃபைலுக்கு என்னோட PDF அனுப்புகிறேன். ஸோ இந்த PDF சேம் டைரக்டரிக்குள்ளே இருக்கிறனால ஃபுல் ஃபைல் பாத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எம்பேடிங் சங்க்குன்னு கொடுத்து PDF to வெக்டார் PDF ஃபைலுன்னு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இதுதான் அந்த மெத்தட். சாரி, இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன், இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. சரி. ஸோ இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கோடே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அதை லைக் வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் த கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து PDF reader டாட் பேஜஸ் அப்படின்னு நான் போட்டு அந்த லென்த் நான் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஆல் ஓகே. ஸோ நம்மளோட அந்த ரியல் எக்ஸ்ட்ராக்ஷனே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ஒரு ஐட்ரேஷன் தான், நான் ஒரு ஐட்ரேட் பண்ணுறேன், பட் என்ன நடக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா, பேஜ் நம்பர் அதில் 0 1 2ன்னு வந்துடும். பிகாஸ் நம்ம அதை தான் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பேஜஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது 2 விஷயம் வரும். ஒன்று, நீங்கள் பேஜ் நம்பர் எடுக்க முடியும், அண்ட் தென் அட் த சேம் டைம் பேஜோட ஆப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் ஸ்டோர் ஆகும், பேஜில் பேஜ் ஆப்ஜெக்ட். அடுத்து இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஜ்ல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து அதுதான். ஸோ பேஜ் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட். ஏன்னா இது ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட். அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா தான் நமக்கு அதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வெளியில் வருங்க. பாருங்க, இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, ரைட். ஸோ ஒவ்வொரு பேஜில் இருந்து பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 எல்லாமே வந்துருச்சு. இன்னும் நம்ம சங்கு பிரிக்கிற கான்செப்ட்டுக்கு இன்னும் போகவே இல்லை, பட் நம்ம பிரிச்சுட்டோம். ஃபைன். அடுத்து அது எல்லாத்தையும் நான் அப்பெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா லைக் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் அப்பெண்டிங் இட். ஒவ்வொரு கண்டென்ட்டு அப்புறம் பேஜ் நம்பர் அதை எல்லாத்தையும் திரும்ப ஜாயின் பண்ணி மொத்தமாக ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா. மொத்தமாக கொண்டு வந்துடுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சங்கு மெட்டாடேட்டான்னு 2 இனிஷியலைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கோடுலையும் வரிசை இதே ஆர்டரில் தான் இருக்கும் கோடுமே. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஐட்ரேஷன் எழுதுறோம். ஃபார் I in range 0 length of text, 400 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து I equal to 0, அப்புறம் 400, அப்புறம் 800 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகிறோம். அஸ்யூமிங் நம்ம கிட்ட 1200 கேரக்டர் டெக்ஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக இந்த லூப் ஐட்ரேஷனை நம்ம எழுதுறோம். இப்போ சங்க் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆஃப் I is to I plus 500 அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கன்னா இந்த 2 லைனையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ரேஞ்சு லென்த் ஆஃப் மொத்த டெக்ஸ்ட் 1200. அப்போ 0, லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் 1200 400. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 400 பிரிக்கணும். ஓகேங்களா. 1200 வரைக்கும் போய் நிற்கணும் அப்படிங்கிறது தான். இன் அவர் கேஸ் நம்ம கிட்ட 84,000 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னோட இந்த PDFல 84,000 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் I equal to 0, சங்க் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆஃப் 0 is to 500.
நம்ம 500 எடுக்கிறோம். ஸோ நம்ம 500 எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தது. அண்ட் தென் 100 ஓவர்லேப்புங்கிறனால நம்ம 400 கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா 100 ஓவர்லேப் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அடுத்து 400 ஓகேங்களா. ஸோ 0 to 500 தான். ஆனால் 400லேருந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 900 அடுத்து இங்கே 900 தான். ஆனால் நம்ம திரும்ப இங்கே 800லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது வந்து பொசிஷன் 0லேருந்து 1 2 3 4ன்னு அப்படியே 400 வரைக்கும் எண்ணி அதை ஒரு சங்கில் வச்சுக்கும். அடுத்து 400லேருந்து திரும்பவும் 900 வரைக்கும் எண்ணி அதை ஒரு சங்கில் வச்சுக்கும். இப்போ சங்க் டெக்ஸ்ட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஓவர்லேப் வந்து நம்ம 100 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ் அடுத்த சங்க் ப்ரீவியஸ்லேருந்து ஒரு 100 கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறது தான். ஃபைன். ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்பெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே மொத்தமாக அப்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு சங்க்லேருந்து வந்ததையும் நம்ம அப்பெண்ட் பண்ணி மொத்தமாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து எஸ்டிமேட்டட் பேஜ். ஸோ நமக்கு வந்து இந்த பேஜ் நம்பர் வேணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம வரோம். அதாவது என்னோட ஒவ்வொரு சங்க்கும் எந்த பேஜ் நம்பரில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ மின் ஆஃப் ஐ அண்ட் லென்த் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டிவைட் பண்ணணும். லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், அதுக்கப்புறம் 1 டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ நம்மளோட கேஸில் 103 பேஜஸ் வந்து டோட்டல். சரிங்களா. ஸோ லென்த் ஆஃப் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் பேஜஸ். ஸோ லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் டிவைட் பை டோட்டல் பேஜஸ். ஸோ 84,500 டிவைட் பை 103. ஓகேங்களா. ஈக்குவல் டு ரஃப்லி 820 கேரக்டர் பெர் பேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, சங்க் 1 என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ ஐ வந்து 0, அதே மாதிரி லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் divide by total number of pages equal to 0 divide by 820. So total number of அந்த பேஜில் நம்ம அதாவது இந்த length of text total number of page நம்ம ஆல்ரெடி அந்த கால்குலேஷனை பண்ணி ரஃப்லி 820ன்னு எடுத்தாச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 0ங்கிறனால length of text 0 தான் இருக்கும். 0 divide by 820 0 தான். பட் இங்கே ஒரு 1 ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். அப்போ 0 + 1 = 1. 1 103யும் கம்பேர் பண்ணால் 1 தான் மின்னு. அப்போ எஸ்டிமேட்டட் பேஜ் 1. அதே மாதிரி செகண்டுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0 தான் வருது. எகெயின் 0 + 1 1 என்னன்னா ஃபார்முலாலேயே நமக்கு ஹார்ட் கோட் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் 0 + 1 = 1. 1 103 நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எகெயின் 1 தான் மினிமம். அடுத்து சங்க் 4க்கு போயிடலாம். இப்போ சங்க் 4 வந்து 1200. அப்போது 1200 டிவைட் பை 820 1 வருது. அப்போது ஆல்ரெடி இங்கே ஹார்ட் கோடான 1ஓட நம்ம இந்த 1 ஆட் பண்ணும் பொழுது 1 + 1 2. இப்போ 2யும் 103யும் கம்பேர் பண்ணோம்னா 2 தான் மின்னு. அப்போது இந்த பர்டிகுலர் சங்க், அதாவது இந்த 1200ங்கிறது பொசிஷன். அந்த பொசிஷன் இருக்கக்கூடிய சங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல எஸ்டிமேட்டடாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட இது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஒரு பேஜில் 820 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அப்போ 1200th பொசிஷன்ங்கிறது ஆப்வியஸாக 2வது பேஜில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ரைட், ஃபைன். இப்போ இந்த மெட்டடேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன் 0க்கு எஸ்டிமேட்டட் பேஜ் 1, 400வது பொசிஷன் சங்கு கிடையாது, 400வது பொசிஷன் வந்து 2, 800வது பொசிஷன் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மெட்டடேட்டாவை ரெடி பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா பேஜ் நம்பர் யாராவது கேட்குறாங்க, இல்லை பேஜ் நம்பரை நம்ம மாடலே யூஸ் பண்ணணும்னாலும் இதை ரெஃபர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அடுத்து எம்பேடிங்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் ஒரு ஐட்ரேஷன் நடக்குது. ஓகேங்களா. இதுவும் கோட்லேயே இருக்கும். நான் ஜஸ்ட் ஷோ யூ த கோட். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த எம்பேடிங்குள்ளே வரும். இங்கே பாருங்கள், இந்த எம்பேடிங்குள்ளே என்ன நடக்கும்னா நம்ம கொடுத்த அந்த இன்புட் பிடிஎஃப் இப்போ சங்காக பிரிஞ்சிருக்கும். அதாவது 0 to 400 ஒரு சங்கு, 500 ஒரு சங்கு, 400 to 900 ஒரு சங்கு, அடுத்து 800 to 1200 ஒரு சங்காக நமக்கு பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இந்த சங்க்ஸ் எல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சங்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட் எம்பேடிங் ADA 002ங்கிற மாடலுக்கு போகும். இது ஓப்பன் ஏஐயோட எம்பேடிங் மாடல். அதாவது உங்களோட கண்டென்ட்டை வெக்டாரா மாற்றக்கூடிய ஒரு மாடல். இந்த வெக்டார் தான் அடுத்து நம்மளோட வெக்டார் டேட்டா பேஸான FAIASல ஃபைலாக போய் ஸ்டோர் ஆகும். நம்ம சொல்லும் பொழுது அது வெக்டார் டிபிங்கிறோம், பட் இட்ஸ் ஆக்சுவலி ஃபைல் பேஸ்ட். ஓகேங்களா. அடுத்து எம்பேடிங்ஸ் டாட் அப்பெண்ட், அதில் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸ் டேட்டா. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசான் மாதிரி வரும். அதில் 0th இண்டெக்ஸில் வர்றத அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இதை போயிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து சங்க்ஸ் வந்து ஹலோ வேர்ல்டு, அடுத்து திஸ் இஸ் சங்க் 2, ஃபைனல் சங்க், 3 சங்க் வருது. எல்லாம் இப்போ ஒரே இடத்துல இருக்குது, ஒரே லிஸ்ட்டில். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் I0 சங்க் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். அடுத்து இந்த எனுமரேட், நம்ம ஜென்ரலாக எனுமரேட் ஆஃப் சங்க்னு கொடுத்தோம்னா அது இந்த டீட்டெயில்ஸும் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ இதை ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு I0ல ஃபர்ஸ்ட் சங்க், I1ல செகண்ட் சங்க், I2ல தேர்ட் சங்க்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு போயிட்டு இருக்கும். இப்போ ப்ராசஸிங் ஒன்றும் இல்லை. நான் டெமோ காமிச்சப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னு வரும். ஒவ்வொரு சங்காக நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த PDF வெக்டார் கோடை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரன் பண்ணேன் அப்படின்னா
அது பிடிஎஃப் நேம் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ டோட்டல் 103 பேஜஸ்ன்னு அது எடுத்துருச்சு. 84,000 கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆவரேஜ் பேஜ் ஒரு பேஜில் ஆவரேஜ் கேரக்டர் 815 இருக்கும். ஸோ மொத்தமாக 211 சங்க்ஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த வெக்டார் இண்டெக்ஸுங்கிற இந்த ஃபைல் அது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் 22 வரைக்கும் ப்ராசஸ் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் 211. ஸோ இதெல்லாம் நம்ம மேலே அந்த மெட்டடேட்டாவில் நம்ம வச்சிருக்கிறது தான். ஸோ டோட்டல் பேஜ், டோட்டல் டெக்ஸ்ட் லென்த்து, ஆவரேஜ் கேரக்டர். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள். இதே ஃபார்முலா தான் நம்ம பேஜ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஃபைன். சரி, இப்போது திரும்ப இங்கே போகலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? அது இங்கேருந்து தான் வருது. ஸோ ப்ராசஸிங் அப்படிங்கிறது i+1. ஸோ ஐங்கிறது 0லேருந்து நமக்கு பொசிஷன் ஸ்டார்ட் ஆகிறனால எப்போவுமே அந்த i+1 போட்டுட்டோம்னா 0+1, அடுத்து 1+1 2, 2+1 3ன்னு நமக்கு அந்த நம்பர் ஆஃப் சங்க்ஸ் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? லென்த் ஆஃப் சங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் லென்த் வந்து 211. ஸோ ஒவ்வொன்றா அது வந்து நமக்கு ஐட்ரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ், ஸோ ரெஸ்பான்ஸ் இந்த கோடில் இந்த நம்ம எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணும்பொழுது அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். அப்போ சங்க் 1க்கு அந்த சங்க் 1ல ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கௌதம் இஸ் அ டேட்டா இன்ஜினியர், ஹீஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், அதுதான் ஒரு பேராகிராஃப். அது 500 கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு சங்க். அந்த சங்கை அது வெக்டாராக மாற்றி இப்படி கொண்டாந்து கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் வெக்டார் இண்டெக்ஸ் அந்த FAISல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இண்டெக்ஸ் 0ல் இது போய் ஸ்டோர் ஆகுது. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு வெக்டாரையும் இந்த பர்டிகுலர் எம்பேடிங் டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டாவோட அந்த இப்போ இதுதான் டேட்டா, அதில் இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த எம்பேடிங் அப்படிங்கிற இந்த கீயோட அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம வேணும்னு சொல்லி இதை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது முடிஞ்சது. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா அது லூப் பண்ணி ஒவ்வொரு வெக்டாராக அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? நம்மளோட எத்தனை 211 சங்குக்கும் 211 வெக்டாரை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த வெக்டாரோட லென்த் எவ்வளோ இருக்கும்? 1536ன்னு பார்த்தோமா? ரைட். ஸோ இப்போ நம்மளோட அந்த பேராமீட்டர் கணக்கு எப்படி வரும்? இப்போ நான் அங்கே என்ன சொன்னேன்? 50,000 டோக்கன் இன்டூ 1506 76 மில்லியன் டோக்கன் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னேன். பட் இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டோக்கன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஓகேங்களா? அதனால் இங்கே இப்போ சோஃபார் நம்மளோட பேராமீட்டர் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி லூப் எல்லாம் ஆகிட்டு மொத்தமாக ஃபைனலாக நம்ம எல்லா எம்பேடிங்ஸையும் ஒன்றா 211 எம்பேடிங்ஸையும் ஒன்று சேர்க்குறோம். ஓகேங்களா? ஃபைனல் சங்க்ஸ். அதே மாதிரி இப்போது இதை கோடில் நான் காமிச்சிட்றேன். ஸோ எங்கே நம்ம கரெக்டாக வரோம்னா இதோட முடிஞ்சிடும். ஸோ இது ஏன் நம்ம வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கிரியேட் FAS இண்டெக்ஸ். ஸோ நம்ம அப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த FAS இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆகுது. அதில் வந்து 1536 டிமென்ஷன்ஸில் கிரியேட் ஆகணும். அந்த டிமென்ஷன் வெக்டார் இருக்கணும்னு சொல்கிறோம். ஃப்ளோட் 32ன்னு ஏன் சொல்கிறோம்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதனால தான் அதை நம்ம ஃப்ளோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அவுட்புட் நம்ம PDF வெக்டாராக மாற்றி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிருச்சு. ஸோ அதே மாதிரி என்னோட அந்த PDF வெக்டார்லேருந்து நீ ஒரு 5 வெக்டாரை மட்டும் காமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அது காமிக்குது. அது ஒரு பிரிண்ட் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸாக இருக்குது. ரைட். ஸோ இங்கே தான் நம்ம அது நடக்குது. ஸோ இதோட சேர்த்து நம்ம வந்து பிக்கிள் ஃபைல்லையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த பிக்கிள் ஃபைலில் ஒன்றும் இல்லைங்க. அந்த சங்க் இன்ஃபர்மேஷன், மெட்டடேட்டா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இதெல்லாம் இருக்கும். ஒரு பிக்கிள் ஃபைலுங்கிறது பைத்தானில் இருக்கிற ஒரு கான்செப்ட். அது என்னன்னா இங்கே பாருங்கள் PKLன்னு முடியும். பிக்கிள் இஸ் அ பைத்தான் வே டு சேவ் ஆப்ஜெக்ட்ஸ் டு ஃபைல். ஓகேங்களா? இட்ஸ் லைக் ஃப்ரீசிங் யுவர் பைத்தான் டேட்டா அண்ட் சேவிங் இட் டு டிஸ்க். ஓகே. லேட்டர் யூ கேன் அன்ஃப்ரீஸ் இட் பேக் டு த ஒரிஜினல் ஃபார்மேட். அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. மெட்டடேட்டாவுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த வெக்டார் இண்டெக்ஸ் ஃபைலில் ஒவ்வொரு வெக்டார் 1 அப்படிங்கிறது ஒரு சங்க். அந்த சங்கோட வெக்டார், அதுக்கப்புறம் 2 3 ஒவ்வொன்றும் 1536 நம்பர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த பார்ட்டும் பண்ணியாச்சு. ஃபைனலாக நான் வந்து அந்த PDF டு வெக்டாருக்கு நான் இதை பாஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ராசஸும் நடக்குது. அந்த ப்ராசஸிங் 211 இதுவும் முடிஞ்சு நம்ம வெக்டாரில் போயிட்டு 211 வெக்டார் நம்பர்ஸ் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஆன்சருக்கு போகணும். இப்போ நம்ம அதாவது கொஸ்டின், நம்ம கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பார்ட்டுக்கு போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் திரும்பவும் எம்பேடிங் மாடல் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு எம்பேடிங் மாடல் நான் திரும்ப யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கொஸ்டினும் வெக்டாராக மாறணும் இல்லையா? என் கொஸ்டின் சேவ் ஆக போகிறது கிடையாது, பட் வெக்டாராக மாறணும் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஆக்சுவல் மாடலான GPT 3.5 டர்போ யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணுன்னா நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு பதிலை ஒரு சம்மரைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க பதில் அப்படியே கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதை கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது திங்க் பண்ணி. இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். ஓகேங்களா? அதோட கோர் பிரெயின். ஓகே. ஸோ இது ஜென்ரலாக இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் எல்லாமே டெவலப் பண்ணுவோம். பட் ரேக்னு வர்றப்போ அந்த எம்பேடிங் வேணுங்கிறனால எம்பேடிங் மாடலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
சரிங்களா? அதுக்கு அந்த கன்டெக்ஸ்ட், ரோல் இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஃபைன். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐ வில் கோ டு திஸ் அண்ட் தென் இப்போ ஆன்சர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம கொரி வெக்டார்னு போட்டுட்டு நம்ம அந்த அரேவாக மாற்றுவோம். அதுக்கு தான் நம்பை யூஸ் பண்ணுறோம். அந்த வர்ற ரெஸ்பான்ஸ் டேட்டா எம்பெடிங் எடுத்து ரீஷேப் பண்ணுறோம். ஸோ இந்த லைனை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயே வி ஹவ் யூஸ்டு திஸ் லைன். இதுதான். ஸோ வர்றதுலேருந்து அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம இந்த எம்பெடிங் வெக்டரை மட்டும் தான் எடுக்கிறோம். அதுதான் அந்த மாதிரி இங்கே நம்ம கொரிக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரீஷேப் 1,1,1 ஏன் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட்டை வெக்டாராக மாற்றினீங்கன்னா அதை ஒரு ரோ மாதிரி மாற்றுறதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ப்ராக்கெட் ஆட் ஆகுங்க. அவ்வளோதான். 1 row with 1, 5, 3, 6 காலம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கொரி ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான். அடுத்து வந்து ஸ்கோர் இண்டெக்ஸஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் டாட் சர்ச் கொரி வெக்டார் டாட் ஆஸ் டைப் ஃப்ளோட். ஸோ இப்போ நம்ம கொரியையும் வெக்டாராக மாற்றி அதையும் ஃப்ளோட் நம்பர்ஸாக வச்சுக்கிறோம். ப்ளஸ் 3 கொடுக்குறோம். கே ஈக்குவல் டு 3ன்னு நான் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? அதாவது எனக்கு டாப் 3 ஆன்சர்ஸ் வேணும். லைக் எப்படி இருக்கும்னா, ரேங்க் மாதிரி கொடுக்கும். நம்மளோட டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த நம்ம கேட்ட கொஷின்ஸுக்கு ஏற்ற ஆன்சர்ஸை இது ஃபுல்லாக மேட்ச் ஆகுது. பெஸ்ட் ஆன்சர், இது கொஞ்சம் பெஸ்ட் ஆன்சர், இது அதை விட கொஞ்சம் பெஸ்ட் ஆன்சர்னு 3 பெஸ்ட் ஆன்சர் எனக்கு வேணும். ஸோ அதனால் 3 போடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து அந்த ஃப்ளோட்டாக மாற்றி எஃப்ஐஎஸ் ஃப்ரெண்ட்லியாக போடணுங்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கோரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது வந்து என்னோட கொரி வெக்டார். ஸோ என்னோட கொரி வெக்டாரோட அவுட்புட் வந்து இதுதான் என் கொரி. நான் வந்து டெல் மீ அபவுட் த ஆத்தர்னு கேட்டது இப்படி தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இப்படி ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் என்னோட அந்த கொஸ்டின். ஸோ அந்த வெக்டார் டிபியில் போய் சர்ச் பண்ணி 3 இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு வருது. 1, 3, 0. அதாவது 1ஆவதுல இருக்கிற ஒன்னுங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற வெக்டார், 3ங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற வெக்டார், 0ங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற வெக்டார் எல்லாமே வந்து இந்த கே ஈக்குவல் டு 3 போட்டோம் இல்லையா, டாப் 3 ஆன்சர்ஸாக எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வருது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 கொஸ்டின் சர்ச் பண்ணுறோம். வாட் இஸ் மிஷின் லேர்னிங், வாட் இஸ் டீப் லேர்னிங் சொல்லிட்டு அதோட கொஸ்டினோட வெக்டார் இது. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே நம்ம ஸ்கோருன்னு வைக்கிறோம். ஓகே. இப்போ இது போயிட்டு என்ன பண்ணுன்னா, அந்த இண்டெக்ஸ், ஸோ அதாவது இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு டெமோ கொடுக்குறேன் பாருங்க. ஐ வில் ரிமூவ் திஸ். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல டெமோ. ஸோ நம்மளோட கொஸ்டினோட வெக்டார் வந்து இதுன்னு வச்சுக்கலாம். இப்போது நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு சங்குக்கும் வெக்டார் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ சங்க் 1க்கு, அதுக்கப்புறம் சங்க் 3க்குன்னு வெக்டார்ஸ் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதில் சங்க் 1ஓட வெக்டார் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து 1, இது வந்து ஒரு 45, இது வந்து ஒரு 785. அப்போது இந்த கொஸ்டினில் இருக்கிற நம்பரும் இந்த சங்கில் இருக்கிற நம்பரும் பாருங்களேன். இது 234, இது 231. கொஞ்சம் பக்கமாக இருக்கா? 456, 445 கொஞ்சம் பக்கமாக இருக்கா? 789, 785 ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த வெக்டார் இந்த அளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, அப்போ இந்த கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரான சங்காக தான் அது இருக்கும்னு சொல்லி அதுவே டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு அந்த கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல ஓகே நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் கொஸ்டினோட அந்த வெக்டாரு, அது 1வது பொசிஷனில் இருக்கிற சங்கு, 3வது பொசிஷனில் இருக்கிற சங்கு, 0th பொசிஷனில் இருக்கிற சங்கோட வெக்டார் எப்படி எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னா, இந்த மாதிரி மேட்ச் பண்ணும். இது கொஸ்டின் வெக்டாரை அவங்க ஆன்சர் வெக்டாரோட மேட்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரும். அது வெக்டார் டிபி பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட கொரி 2க்கு மேட்ச் ஆன சங்கோட இண்டெக்ஸு நம்மளோட வெக்டார் டிபியிலேருந்து எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி கொரி 1க்கு மேட்ச் ஆனது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இண்டெக்ஸ் 0ல் இருக்கிறது வந்து 3rd மோஸ்ட் சிமிலரு, 1ல் இருக்கிறது மோஸ்ட் சிமிலரு, 2வதுல இருக்கிறது நம்மளோட கொஸ்டினுக்கு மேட்சே ஆகலை, 3வதுல இருக்கிறது மேட்ச் ஆகுது, 4வது இண்டெக்ஸில் இருக்கிறது டாப் 3ல வரவே வராது, மேபி டாப் 4ல வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ சங்க் 1ங்கிறது பெஸ்ட் ஆன்சரு, சங்க் 3ங்கிறது செகண்ட் பெஸ்ட் ஆன்சரு, சங்க் 0ங்கிறது 3rd பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது. ஸோ இப்போ அதை தான் நம்ம எகெயின் ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஸ்கோரு, அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறோம்னா, இதை வந்து ஒரு பேர் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து 1, அடுத்து இதுக்கு வந்து 3ன்னு இங்கே பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கவுண்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒவ்வொரு பேரும் ஒரு கவுண்டர், இது 0th பேரு, இது ஃபஸ்ட்டு பேரு, இது செகண்ட் பேருன்னு ஒரு கவுண்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஐட்ரேட்டும் பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு வந்து அந்த மெட்டடேட்டா டேபிள்ஸ், அதாவது மெட்டடேட்டா கண்டென்ட்டையும் நம்ம எடுக்கிறோம். ஸோ எஸ்டிமேட்டட் பேஜ் நம்பர், அது எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சப்போ நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில. இப்போ நான் திரும்பவும் இதை ரன் பண்ணுறேன். அதாவது அந்த கொஸ்டின் வெக்டாரை ரன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து அதே கொஸ்டினை திருப்பி அடிக்கிறேன். டெல் மீ about the author
அப்படி நான் போடுறேன்னா, இங்க பாருங்க அது எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருந்தது 3 ரிலவென்ட் ஏன்னா நம்ம 3 ரிலவென்ட் தான் கேட்டோம். k = 3 அது எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருக்குங்கிறதும் ரஃப்லி நமக்கு குடுக்குது. அப்ராக்ஸிமேட்லி அதுக்கு தான் அந்த அப்ராக்ஸிமேட் சிம்பல் போட்டிருக்கு. ரைட். அத நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த பீஸ நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் தென் ஃபைனலா நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த சங்க் டெக்ஸ்ட், பேஜ் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ சங்க்ல அந்த ஆன்சருக்கான அந்த நம்மளோட ஆன்சர் பிளஸ் அது எந்த பேஜ் அப்படிங்கிற மாரிலாம் வரும். அண்ட் தென் இத எல்லாத்தையும் நம்ம அப்பெண்ட் பண்ணி ஃபைனலா இத எங்க கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஜாயின் பண்ணி நம்ம GPT டர்போக்கு அனுப்பிடுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபைனலா ஓகே. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ டு தட் பார்ட். ஓகே. ஸோ ஃபைனலா இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜாயின்லாம் பண்ணி லைன் நம்பர் 48 பாருங்க. இதுதான் அந்த லைன் நம்பர் 48. இங்க 420ல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரே இதுல கொண்டு வந்து நம்ம GPT டர்போ குடுத்தோம்னா, அதெல்லாம் அது வச்சு அது ஒரு மாரி சம்மரைஸ் பண்ணி நமக்கு குடுக்கும். ஓகேங்களா? ஃபைனல் அவுட்புட் எல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த பிரிண்ட் எல்லாம் நமக்கு ஆகணும். அதுக்காக நம்ம போட்டு வச்சிருக்கோம். அவ்வளோதான். ரைட். ஸோ அவ்வளோதாங்க இந்த கோட். ஸோ இந்த கோடு அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த ஒவ்வொரு கோடோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் தென் நான் தியரியா சொன்ன கண்டென்ட் எல்லாத்தையும் நான் ஒரு PDF டாக்குமெண்ட்டா போட்டிருக்கேன். அதுக்குள்ளேயே கோடு இருக்கும். அந்த PDF டாக்குமெண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ் ஐ என்ஜாய்ட் இட், எஸ் ஐ லைக்ட் இட்னு போடுங்க. ஸோ தட் இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் ஏஜென்ட்ஸ், மல்டி மாடல் ஏஜென்ட்ஸ் மாதிரி நிறைய ப்ராக்டிகல்ஸ் டு டூ லிஸ்ட்ல இருக்கு. நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன என்கரேஜ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுவேன். அண்ட் தென் நிறைய AI ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்ல, AI அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்ல ஈஸியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அண்ட் என்னோட Instagram, LinkedIn இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட Instagram @data engineering tamil. And once again thanks for watching guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸை நான் தமிழில் தான் போட்டுட்ருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் 20 மணி நேரம் தமிழில் நான் போட்டிருக்கேன் மாஸ்டர் கோர்ஸ். பைத்தான் 12 hours மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. லைனக்ஸ் 4 hours மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. SQL 9 hours மாஸ்டர் கோர்ஸ் தமிழில் போட்டிருக்கேன். அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்காலா, ஜாவா மாதிரி மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென் AI மாஸ்டர் கோர்ஸும் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் என்னோட சேனலில் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட Instagram பேஜ் @data engineering tamil. அங்கேயும் நான் நிறைய வீடியோஸை நான் குட்டி குட்டி வீடியோஸ் தமிழில் போட்டுட்ருக்கேன். அங்கேயும் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு, தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.